பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தேவனிடத்திலே தேவைகளை எல்லாம் கேட்கலாம். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். என கண்பார்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் வேண்டிக் கொள்ளும் முன்னமே அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை. இருந்தாலும் இன்னைக்கு குழந்தைக்கு பசி வரும், தாய்க்கு தெரியும். அதுக்காக அது அலட்டும் அப்படின்னு காத்திருக்க இல்லை, கொடுக்குறாங்க. ஆனால் சில நேரம் மறந்துடுறாங்க. பிள்ளை அழுதுதான் என்ன செய்யுது, தாயை கூப்பிட்டு. நாம் வாயை திறந்து கேட்கணும். அவரே சொல்லிக்கார், உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்புவேன். எனக்கு கண்பானவர்களே, அநேக நேரங்களில் ஆலயத்திற்கு வரும்போதும் சரி, சில நேரம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போதும் சரி, பலவிதமான தேவைகளோடு இருக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஏன்னா நான் வரும்போது கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணிங்க, உங்கள் பேரை சொல்லக்கூடாது. திடீர்னு வேலைக்கு போனேன் பிரதர், எனக்கு ப்ரெஷர், கொஞ்சம் கை ப்ரெஷர். திடீர்னு போன உடனே படபடன்னு வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க, இப்படியே விட்டேன்னா உனக்கு அட்டாக் வந்துடும், அதனால் போய் நல்லா ரெஸ்ட் எடுனாங்க. எனக்கு பயமாக இருக்குது பிரதர்னு. பயப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று அவர்தான். அவர் அறியாம ஒண்ணுமே நமக்கு என்ன செய்யாது, நடக்காது. இதை நீங்க நம்பணும். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கடலை பார்த்து சொன்னார் யோபு 38:11, இம்மட்டு வா, விஞ்சி நீ வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னார். இன்னைக்கு வரைக்கும் இது இருக்கா இல்லையா? எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கடல் அந்த எல்லையை விட்டு வந்திருக்கா? ஏன்னா அதுக்குன்னு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சூரியனுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், கூடாரத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் அது எப்படி புறப்படுதான், அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் வாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அநேக நேரங்களில் நமக்கு இது தெரியறதில்ல, நாம் பயப்படுறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லியிருக்கார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன், தருவேன்னார். கொஞ்சம் விளங்குற மாதிரி மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான். எத்தனாம் வசனம்? 7:9 வாசிங்க. உங்களில் எந்த மனுஷரானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு, நல்ல கவனிங்க, தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்ல இந்த சாப்பிடுன்னு கொடுப்பானா? மீனை கேட்டால், சரி, ஒருவேளை ஆசைப்பட்டு அப்பா எனக்கு மீன் கொடுங்க அப்படின்னு கேட்டா அவனுக்கு பாம்பை, அந்த பாம்பை பிடிச்சு கொடுத்து சாப்பிடுமானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து இருக்கீங்க. ஏன்னா முட்டையை கேட்டா தேள தின்னுங்க மாட்டான். பல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனாலதான் எந்தெந்த விண்ணப்பத்தோடு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது.
ஆனால் உங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் ஆமேன் அப்படியே ஆக கடவுதுன்னு பதில் கொடுக்கணும். இப்போவும் நாம் ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு. எல்லாம் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீது, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீது, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீது, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீது, உம்மை நான் நாடி வந்தேன். சோராமல் ஜெபித்திட, சோராமல் ஜெபித்திட, ஜெப ஆவி வருந்தாருமே. சோராமல் ஜெபித்திட, ஜெப ஆவி வருந்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சோராமல் ஜெபித்திட, ஜெப ஆவி வருந்தாருமே. கர்த்தாவை உணர்வுமே கேட்டி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீது, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீது, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு எல்லாடும் உறவாட அருள் செய்யுமே. உம்மோடு எல்லாடும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை உம்மோடு எல்லாடும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீது, உம்மை நான் நாடி வந்தேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா? மத்தேயு 20:20. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய், செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். உம்மிடத்துல பண்ணணும். அது என்ன சொன்னா, உம்மிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏன் அவர்கிட்ட பண்ணணும்? ஏன்னா அவரால் தான் முடியும்.
அநேக நேரம் நம்ம எல்லாத்துலேயும் முட்டிட்டு தான் கடைசியில் எங்கே போவோம்? ஆண்டவர்கிட்ட போவோம். முடிஞ்சதெல்லாம் பார்ப்போம். அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியத்தை அந்த தாய் கேட்க வந்தான். ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். மார்க்கு 5:22 வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்தான். ஏன் தெரியுமா? அவருடைய பாதத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம அநேக நேரம் பாடுறோம், திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எனக்கு அன்பானவர்களே, ஜெப ஆலய தலைவன் சாதாரண மனுஷன் இல்லை. அவன் பேர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி? யவீரு. அவருடைய பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். எந்த டாக்டராலையும் முடியாத அப்புறம் தான் மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் சுகம் பெறும்படி அல்லது ஆரோக்கியம் பெறும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நீங்க கையை வச்சா போதும், உங்களுடைய கை. ஏன்னா அவருடைய கை அற்புதத்தின் கை, அதிசயங்களை காண பண்ணுகிற கை. அவருடைய கை நம்முடைய கையை பிடித்து கொண்டு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற கை. அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நம்ம கையை பிடிச்சுக்கணும். அதனால தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்முடைய கையை அவர் பிடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு அப்பா கையை புள்ள பிடிச்சா புள்ள விட்டு, அதனால தான் தகப்பன் பிள்ளையோட கையை பிடிச்சுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர்கிட்ட போனால் நடக்கும். ஏன்னா அவன் எந்தெந்த இடத்துல போய் கேட்டான், எங்கெங்கே வைத்தியம் பார்த்தா எழுதப்படலை. எவ்வளவோ இடத்துக்கு போயிருப்பான், ஆனால் கடைசியில் ஒன்றும் நடக்கலை. அவரிடத்துல வந்து கேட்குறான், நீர் வந்து ஏன் மரண அவஸ்தையில் கிடக்கிற என் மக மேலே நீர் கை வைப்பீரானால் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு உங்களுடைய கையை வைக்கணும். அப்போ அவருடைய கையில் வல்லமை உண்டு. அதனால தான் நாமளும் கூட வியாதிப்பட்டிருந்தா சபையின் மூப்பர்களை அழைத்து
அவர்களை எண்ணெய் பூசி என்ன செய்யணும், ஜெபிக்கணும்னு சொல்கிறோம். சிலர்லாம் சொல்கிறாங்க, என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பானே, அவருடைய கை அற்புதத்தின் அதான் அவன் கேட்டான், நீர் வந்து என் குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறா, அவன் மேலே வந்து கையை வச்சிங்கன்னா அவன் என்ன செய்வா, ஆரோக்கியம் அடைவாள். இப்படி அவன் வேண்டிக் கொண்டு வந்தான். இப்படி வேண்டிக் கொண்டு வரான். வாசிங்க. அவர் அவனோட புறப்படக்கு என்ன செய்தார், கூட போனார். அப்படி போற வழியில திரளான ஜனங்கள் பின் சென்று, சும்மா வந்து இயேசுக்கு பின்னாடி ஆள் வருவாங்களா? ஏன்னா இன்னைக்கு எதுக்குமே இன்னைக்கு ஜனங்கள் ஒரு இடத்துல கூட்டம் கூடான ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். சும்மா யாராவது கூடுவாங்களா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடியிருக்கும், அப்புறம் போய் விசாரிச்சா தான் தெரியும் என்ன அப்படின்னு. கூட்டத்துக்கு ஒரு சின்ன காரியம்னாலே வந்து கூடிடுவான். இங்கே அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் அற்புதம் உண்டு. சாக கிடந்தாலும் பிழைக்க வைப்பார், வியாதியை பொருளை சுகமாக்குவார், தீராத வேதனைகளை தீர்ப்பார், மாறாவின் அனுபவங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட இயேசு எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் அவர் கூட ஒரு திரளான ஜனக்கூட்டம் வந்துச்சு. இப்படி போகும்போது இடையில ஒரு பெண் வந்துட்டா. 12 வருஷம், உங்களுக்கு தெரியும், உதிரப்போக்கினால் அல்லலுற்று அநேக வைத்தியர்கிட்ட போய் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து கொஞ்சம் கூட குணமழியாத ஒரு பெண். கடைசியில் எல்லாம் தீர்ந்து போய் வேறு வழியே இல்லை, இயேசு இடத்துல வந்தாள், சுகம் பெற்றாள். அந்த பெண்ணுக்கு சுகம் அளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு சுகமாகறதுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். 35ஆம் வசனத்தில் அவர் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, ஒரு பெண்ணுக்கு 12 வருஷம் பட்ட வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, என் மகளே உன் வேதனை நீங்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒருவேளை அந்த இடத்துல அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? 12 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்தான். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி எத்தனை வருஷம் வியாதியில் இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தீராத நோய்களை தீர்க்கிற ஒருவர் உண்டு, மாறாவின் அனுபவங்களை மாற்றுகிற ஒருவர் உண்டு, உன் கண்ணீரை துடைக்கிற ஒருவர் உண்டு, கண்ணீரை காண்கிறவர். நாம் பாடுறோம்ல, கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை எனக்கு அன்பானவர்களே, அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார், உன் வேதனை நீங்க சுகமாருமா. எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு கடைசியில் என்ன தேடி வந்தில்ல, இனிமே வேதனைப்பட வேண்டியது இருக்கான்னு சொல்லியிருக்கான். அப்போ அவருடைய வேலைக்காரர்ல ஒருத்தன் வந்து சொல்றான், அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய மகள் மரித்து போனாள், செத்து போயாச்சு. அப்படி இருந்தும் அவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா அவர் மரித்து மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். எனக்கு அன்பானவர்களே,
அதனால தான் நமக்கு அந்த ஜெயம் கொண்ட தேவனிடத்தில் கேட்கிற விண்ணப்பத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் வெளிப்படுத்தல் 3:21 பார்க்கிறோம், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் தாங்கிட்ட இடம் கொடுக்கிற தேவன், நம்ம பிடிச்சு கொள்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், நம்முடைய கவலைகளை கேட்கிற தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆகையினால தான் அநேக நேரங்களில் அவரை தேடி கூட்டம் கூட்டமாக போனாங்க. அப்படி கூட்டமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்தால் அவளை சுகப்படுத்த முன்னாடி இவன் கிட்ட மறிச்சே போயிட்டானா. அவர் வீட்டில் போய் எழுப்பினார், அவளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம், காண முடியும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசுவும் கூட ஜெபித்தார். எதுக்கு ஜெபித்தார் தெரியுமா? லாசரு மரித்து போயிட்டான். லாசரு மரித்து அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. கல்லறை இடத்துக்கு வந்தார், ஆவியிலே கலங்கி அவர் கண்ணீர் விட்டார். ஏன்னா அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக தானே இந்த பூமிக்கு வந்தார். கண்ணீர் அவர் காண்கிறவர் மட்டுமல்ல, நமக்காக கண்ணீர் வடிக்கிற தேவன். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டவர் அவர் தான். எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன். லூக்கா 13:34. ஆனாலும் உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்றுன்னு அழுதார். அவங்க அழுதது கூட சொன்னார், எனக்காக அழாதீங்கப்பா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, அழுங்க. லாசர் மரித்திருந்த கல்லறைகிட்ட வந்து இவர் ஆவியில் கலங்கினோன்னு ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இவர் எவ்வளவா சிநேகித்தார் தெரியுமா, இந்த பார்க்குறமே என்ன அவனை உயிரோடு எழுப்பியிருக்க கூடாதான்னார், சாக விடாமல் வச்சிருக்க கூடாதான்னார். அவருடைய சகோதரின்னு சொன்னால், நீர் இங்கே இருந்திருந்தா இந்த காரியமே என்ன செஞ்சுருக்காது, நடந்திருக்காதுன்னா. அப்படிப்பட்ட இடத்துல உயிர் தொழுவானா நம்பிக்கை இல்லை, எந்திரிப்பானா நம்பிக்கை இல்லை. அப்போ தான் அவர் ஜெபம் பண்ணுறார். யோவான் 11:39-40 பாருங்க. இயேசுவும் ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி 4 நாளாய் இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். அப்பதான் எடுத்து போட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்தும் இருக்கிறேன். ஆனாலும் சுற்றி நிற்கிற இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்கு இதை சொன்னேன் அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே சொல்லி லாசருவே எழுந்து வந்தார். உடனே எந்திரிச்சு என்ன செய்தான்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, சிலர்லாம் ஆச்சரியப்படுறீங்க. ஒரு ஆச்சரியம் படாதீங்க. கர்த்தர் யாரை கொண்டு பேச வைப்பார். பீலையாமின் கண்களை கழுதையை கொண்டு திறந்தார். இன்றைக்கும் நாம் நினைக்கிறத விட வேண்டிக் கொள்ளுகிறது அதிகமாய் நமக்கு செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவர். அதனால் 2 கண்ணு போனாலும் எப்படி பேச வச்சார்னா அவருடைய வார்த்தையை பேச வச்சார். இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, ஆச்சரியப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லாம் கொடுத்தா உங்கள் ஃபோட்டோ போடுவாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. என்னால் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவே நான் பார்க்க முடியாது. நீங்களே பக்கத்தில் வந்து நின்னா கூட கருப்பாக சேப்பாக எனக்கு தெரியாது. எத்தனையோ நேரங்களில் இந்த ஊழியத்தை தாங்குறீங்க, உங்களுக்கே என்னால் உடனே பதில் போடக்கூட இன்னொருத்தனை எதிர்பார்த்து தான் நான் செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் எத்தனையோ பேர் பொறுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, தாராளமாக நீங்களும் இந்த ஊழியத்தின் சபையை வந்து பார்க்கலாமான்னா
தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நானே உங்களை கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு ட்ரெயினில் வந்தீங்கன்னா ட்ரெயினில் ஏற்றி விடுவேன், பஸ்ஸில் வந்தால் திருப்பி பஸ்ஸில் ஏற்றி விடுறோம். அது வரைக்கும் உங்களை கூட்டு போய் காக்கிற தாராளம் பார்க்கலாம். வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. என்ன பிரதர் செய்யலாம்? ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே பார்வையற்ற மக்களுக்கு எல்லாம் அந்த ஆராதனைக்கு வரவங்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாரம் வாகனத்துக்கே 4000 செலவழிக்கிறோம், இதற்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா அடக்கம் பண்ணுறதுக்கு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். திருநெல்வேலியெலாம் இன்னும் ஒரு அறை கட்டப்பட வேண்டிய ஆண்கள் தங்கி இருக்கிறாங்க, அந்த அறையை கட்ட முடியாமல் இன்னும் இருக்குது, இதற்கென்று உதவலாம். என்ற கேட்டால் பல காரியம் சொல்லிக்கொண்டே போவேன். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி தாங்க பிரதர்? இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா எங்களுக்கு அனுப்பலாம், ஆனால் நாங்கள் கணக்கு வைக்கணுமே எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்ட காரியத்துக்கு என்கிட்ட நேராக கேளுங்க. அதற்குன்னு நம்பரும் இருக்குது, நீங்களே அடித்து பார்க்கலாம். 8438852500. இதன் வழியாய் சமூக சேவைகளுக்காக நீங்கள் உதவலாம். சுவிசேஷத்திற்காகவும் இருக்குது, அதையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தரேன். தாராளமாக நீங்கள் தொடர்புலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு, வியாதியின் கொடுமையோடு, பெண்ணோ ஆணோ, வயது முதிர்ந்தவர்களோ வாலிபர்களோ, ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்புண்டு. என்ன தேவையோடு உம்மிடத்தில் வருகிறார்களோ, எதிர்பார்க்கிறார்களோ, அவருடைய தேவைகளெல்லாம் தந்து ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நெடுநாள் ஒவ்வொரு காரியத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படித்து முடித்து பல நாட்கள் வேலை இல்லாமல் காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கையருக்காக ஜெபிக்கிறேன். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான தன் புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற தாய்க்காக ஜெபிக்கிறேன். தன் சகோதரனுக்காய் கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். தன் மாமனாருக்காய் கண்ணீர் வடிக்கிற மருமகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் தீரட்டும், வியாதிகள் விடுதலை பெறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.